அம்மாவை பத்தி யோசிச்சே இருக்க மாட்டாங்க. பட் அம்மா அப்பவும் கூப்பிட்டுருக்காங்க, அதையும் வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. ஓகே, they also fail to recognize that if they talk to mom every 2 weeks, their frequency of thinking about mom will increase. ஓகே, ஸோ நீங்க டெய்லி கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா மாம் கூப்பிட தான் செய்வாங்க. ஓகே, will increase at near end of the 2-week interval. ஓகே, thereby increasing the chances of a hit. ஸோ ஆப்வியஸா நீங்க 2 வாரம் கூப்பிடவே இல்லை அம்மாக்கு, கண்டிப்பா நீங்க கூப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூப்பிட்டுருப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் இஸ் ஆல் அபவுட். ஓகேங்களா? எஸ். ஓகே, ஸோ தென் அனதர் இது வருது இதே எம்பரிசம்ல, அவைலபிலிட்டி ஆஃப் ஹியூரிஸ்டிக். என்னன்னா சோஷியல் காக்னிஷன் பியாஸ் அண்ட் இட் அக்கர்ஸ் வென் வி எக்ஸ்பீரியன்ஸ் அன்யூஷுவல் ஆர் வெரி மெமரபிள் ஈவெண்ட்ஸ் தட் அண்ட் தென் ஓவர் எஸ்டிமேட் ஹவு ஆஃபன் சச் ஈவெண்ட்ஸ் டிபிக்கலி அக்கர். இதுதான் அவங்க சொன்னது. அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ன்றது சோஷியல் காக்னிஷன். அவங்க ஒரு இது பிளேன் கிராஷ் சொன்னாங்க இல்லையா, சோஷியல் காக்னிஷன் பியாஸ் அண்ட் இட் அக்கர்ஸ் வென் வி எக்ஸ்பீரியன்ஸ் அன்யூஷுவல் ஆர் வெரி மெமரபிள் ஈவெண்ட்ஸ் அண்ட் தென் ஓவர் எஸ்டிமேட் ஹவு ஆஃபன் சச் ஈவெண்ட்ஸ் டிபிக்கலி அக்கர். அதாவது எக்ஸாம்பிள் அதுக்குன்னா பிளேன் கிராஷை வந்து மீடியாவில் அப்படி ஹைப் பண்ணியிருப்பாங்க, ஹைப் பண்ணி ஸோ தட் யாரும் பிளேன்ல டிராவல் பண்றதே பயங்கரமான ரிஸ்க் அப்படின்ற மாதிரி வந்து they would project it. Okay, believe that air travel is not safer அப்படின்ற மாதிரி. So that is what availability heuristic என்றது. Okay, so social cognition bias and it occurs when we experience unusual or very memorable events and then overestimate how often such events typically occur. Okay, so finally what we come to know is the empirical method is the practice of employing direct observation as a source of knowledge. So empirical method பொறுத்த வரையும் practice of employing direct observation, நீங்க கண்ணு பட உங்களுக்கு புரிகிறது தெரிஞ்சதை வச்சு ஒரு நாலேஜ் எடுத்துக்கிறது தான் வந்து எம்பிரிக்கல் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ தென் இட் இஸ் ஃபேர்லி காமன் ஃபார் பீப்புள் டு மிஸ்பர்சீவ் அண்ட் மிஸ்இன்டர்பிரட் த வேர்ல்ட் அரவுண்ட் தெம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மீடியாவில் வந்து இப்படி காமிக்கிறாங்க, பிளேன் கிராஷ் வந்து மீடியாவில் இப்படி காமிக்கும் போது ஒரு ஃபியரை வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாது. அது ஆகும், அதான் சொல்கிறாங்க மிஸ்பர்சீவ் ஆர் மிஸ்இன்டர்பிரட் த வேர்ல்ட் அரவுண்ட் தெம். அது ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. It is faster and easier to think through a problem than to jump in with a trial and error approach. நீங்க அது வந்து அம்மாவோட எக்ஸாம்பிள் சொல்றாங்க. So it is faster and easier to think through a problem than to jump in with a trial and error approach. நீங்களா ஒரு ட்ரையல் எரர் பண்ணி ஒரு அப்ரோச்சை எடுக்கிறது வந்து ஈஸி அப்படின்றாங்க. ஓகே, த்ரூ அ ப்ராப்ளம் தேன் டு ஜம்ப் இன் ஒரு ப்ராப்ளம்னா யோசிச்சு அதை ஒரு நாலேஜா எடுத்துக்கிறது பெட்டர் ரேதர் தேன் கோ இன் ஃபார் a trial and error approach. Okay, finally science relies on observation, but not just any observations. Science relies on structured observations. Okay, science வந்து observations நம்பும், பட் அது வந்து ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷனா இருக்கணும். அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, தென் லாஜிக்கல் திங்கிங்கும் அதில் இருக்கணும், ரீசனிங்கும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வச்சுக்கிட்டு ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷனாக பண்ணோம்னா தென் விச் ஆர் நோன் அஸ் சிஸ்டமேட்டிக் எம்பிரிசம். தென் தட் இஸ் வர்த் டேக்கிங் த நாலேஜ். ஓகே, யா. நெக்ஸ்ட் அன்பு சார். தேங்க்யூ. ஓகே, முடிஞ்சுதா? Yes, so that's it for any doubts. ஆக்சுவலாக சின்ன லெசன்ஸ் தான் இது எல்லாமே, சின்ன லெசன்ஸ் தான் அந்த ஹோப்ஃபுல்லி மெத்தடாலஜி சப்ஜெக்டில். ஸோ வி ஷுட் பி கெட்டிங் த்ரூவிங் வித் தட். இது அதான் நம்ம அந்த அட்வான்ஸ் ஜென்ரல் சைக்காலஜி மாதிரி சயின்ஸ்லாம் கிடையாது. ஸோ நிறைய வந்து இது மாதிரி ஹிஸ்டரியோகிராஃபியாக தான் இருக்கும் ஹோப்ஃபுல்லி. Yeah, can I add something? Please, sir. See, heuristic is actually it is like a shortcut. Adu based on known outcomes, it is like a shortcut to arrive at a decision. Okay. We think that this should be the outcome. Abdin solti we use it as a shortcut to arrive at a certain decision. That is actually what is called as a heuristic. So availability heuristic is actually leads to a bias. As you rightly said,
it leads to a quick bias. This may be due to various reasons, like shortage of time, or we may be faced with too much information, something like that. இப்போ பிளேன் Yes, கிராஷ்னால the reason for visual illusions, heuristic biasனால தான். அதாவது நான் முன்னால பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்னால எதையோ சில இவெண்ட்ஸ் வந்து அவங்க அப்படி பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. Then they have some visual illusions only because of the heuristic bias. We believe our observations a little too much. அப்புறம் திரும்பவும் அது வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கி அது டு கம் அவுட் ஆஃப் இட் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப் திங். அதுக்கு அந்த கவுன்சிலிங் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ சொன்ன மாதிரி பிளேன் கிராஷே எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வெதர் கண்டிஷன் வந்து அப்நார்மலா இருக்கு, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளேன் கிராஷ்க்கு பயந்து they might even take the train even though it is a longer duration. அவங்க வெதர் கண்டிஷனே பயப்பட மாட்டாங்க. என்னைக்கோ நடந்த ஒரு பிளேன் கிராஷ பாத்துட்டாங்கன்னா அது இம்பாக்ட் ஆயிட்டு பிளேனுக்கே வரமாட்டேன்வாங்க. அதுதான் அந்த பயஸ். அது என்ன ஆயிடும்னாக்க it will impact them to that extent they fear even to travel by air. Correct. Possible. அதுதான் அந்த பயஸ். Very true. Hope the subject is understood. Any doubts? Group la illa private chat la vaanga. Let us whatever is there we'll learn it together. Okay va? Yeah, just an idea here. We have self-learning exercises given in our book. Like they have given some examples like I know Pluto is no more called a planet because scientists have declared it. So like this, if we cover some questions like this, it's an authority. Yeah, like